உணவில் இந்த சிறு தானியங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே. அப்போ எனக்கு கிட்னி பாதிப்பு இருக்கு. இல்ல சிறுநீரகங்கள நான் பாதுகாக்கணும். இத்தனை வருஷமாக எனக்கு வந்து பிபி இருக்கு. இந்த சமயத்துல நான் வந்து சிறு தானியங்கள பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த சிறுதானியங்கள்ல முக்கியமாக பார்த்தோம்னா, குதிரைவாலி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, சாமை. இந்த குதிரைவாலி, சாமை இந்த 2 சிறுதானியங்களும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அது உணவாகவோ, இல்ல இது காலை அல்லது இரவு நேரத்தில நம்ம வந்து டயட்டா வந்து இத ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது, சிறுநீரகங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பார்லி. இப்ப பார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த தினம்தோறும் காலையில நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாம். இப்ப பார்லி அரிசிய வந்து கஞ்சி மாதிரி எடுத்துட்டு வரலாம். இல்ல மதிய வேளைகள்ல இந்த கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, காட்டு யானம் இந்த மாதிரியான அரிசி வகைகள மதிய நேரத்துல நம்ம உணவாக பயன்படுத்திட்டு வரலாம். இப்ப சிறுநீரகங்கள் பாதிப்பு இருக்குன்னா, அந்த உணவு முறை அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எந்த வகையான நீங்க மருந்துகள் இல்ல மருத்துவ சிகிச்சை முறைகள் நீங்க மேற்கொண்டாலும், உணவு முறையில அதிகமான கவனம் செலுத்தணும் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும்.